நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டம் புதுசாக தொடங்குறவங்க செய்கிற பொதுவான சில தவறுகளை இந்த வீடியோ தொடரில் பார்த்துட்டு வர்றோம். போன 2 வீடியோவில் மொத்தமாக ஒரு 10 தவறுகளை பார்த்தோம். கடைசி 5 தவறுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 11வது, தேவையான நேரம் செலவழிக்காமல் போகிறது. டெய்லி எவ்வளோ நேரம் சார் செலவழிக்கணும்னு கேட்குறவங்க நிறைய பேர். தோட்டங்கிறது யோகா செய்கிறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ இல்லை, டெய்லி ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சா போதும்னு சொல்கிறதுக்கு. தோட்டத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றுற வேலை மட்டும் இருக்கும், இன்னொரு நாள் அஸ்வினி தொல்லை ஒரு பக்கம் அவரையில் படுத்தும், இன்னொரு பக்கம் வெண்டையில் மாவு பூச்சி படுத்தி எடுக்கும். எல்லாத்தையும் பார்த்து சரி செய்யணும். 2 நாள் விட்டால் எல்லா செடியும் காலியாயிரும். சரியான நேரம் பார்த்து பஞ்சகாவியா, தேமூர் கரைசல், மீன் அமிலம் இப்படி ஏதாவது தெளிக்க வேண்டியிருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று சரியான நேரத்தில் செய்யாமல் விட்டுட்டோன்னா என்னதான் போராடினாலும் பின்னாடி விளைச்சல் சரியாக வராது. இதுதான் தோட்டம். தினமும் சரியாக 10 நிமிஷம் போதுமா 15 நிமிஷம் போதுமான்னு வரையறுக்க முடியாது. வெற்றிகரமாக ஒரு தோட்டம் போட்டு விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் செலவழிக்க தயாராக இருக்கணும். 12வது, தவறான பருவத்தில் செடிகளை வளர்க்குறது. சில நேரம் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்க அந்த சீசனுக்கு சம்மந்தமே இல்லாத காய்கறிகளை ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்து பிறகு சொதப்பும் போது என்ன காரணம்னு தெரியாமலே திணறிட்டு இருப்பாங்க. உதாரணமாக கோஸ் காலிஃப்ளவரை நம்ம ஜனவரியில் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு குளிர் இருக்குங்கிறதுனால தொடக்கத்திலே நல்லா வளரும். அதுக்கப்புறம் கோடை வெயிலில் ஒரு மார்ச் வாக்கில் தொடங்கும்போது செடி ரொம்பவே திணறி பயன் இல்லாமலே போயிடும். அதே மாதிரி கொடி அவரையை ஜனவரியில் ஆரம்பிக்கும்போது கோடை காலத்தில் செடி பச்சை பசையில் நிற்கும், ஆனால் பூக்கவே செய்யாது. சீசன் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். மற்றபடி ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த காய்கறி தான் வளர்க்கணும் அப்படின்னு பட்டியல் வாரியாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. குளிர் காய்கறிகளை ஆகஸ்ட் வாக்கில் விதைக்கிறோம். வெங்காயம் மழை காலத்தில் திணறும், தொடர் மழை இருந்தால் அழுகியே போயிடும். அதனால் அதை கோடையை ஒட்டி வளர்த்தா நல்லது. இப்படி சில காய்கறிகளுக்கு தான் சீசன் பார்க்கணும். ஆரம்பிக்கும் போது சீசன் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். 13வது, எல்லாத்துக்குமே செய்முறை விளக்கம் டிப்ஸ்னு பார்க்குறது. இதில் தான் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்ககிட்ட தப்பான புரிதல் நிறையவே இருக்குது. செடி வளர்க்குறது 2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க, நூடுல்ஸை போட்டு கிண்டுங்க, நூடுல்ஸ் ரெடிங்கிற மாதிரி இல்லை. இங்கே எதுவுமே 100% அப்படியே நடக்கணுங்கிறது இல்லை. நீங்களும் நானும் ஒரே ஊரில் இருக்கோம், ஒரே மாதிரியான மண்கலவை எடுத்துக்கிறோம், ஒரே பாக்கெட்லேருந்து விதைகளை எடுத்துக்கிறோம், ஒரே மாதிரி திட்டமிட்டு உரம் கொடுக்குறோம். ரெண்டுலேயுமே பூச்சி தொல்லை இல்லை, நோய் தொல்லை இல்லை. அப்படி இருந்தும் ரெண்டுமே ஒரே விளைச்சல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நடக்கும் அப்படின்னா இப்படி செஞ்சாலே போதும்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா எல்லாருமே 200 பையில வச்சு விளைச்சல் அள்ளிடலாம். இந்த 36 வயது நிலை படத்தில் எல்லாருமே வீட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக நிழல் வள தோட்டம் அமைச்சு கூடையாக காய்கறி பறித்து கல்யாண வீட்டுக்கெலாம் ஆர்டர் சப்ளை பண்ணுற மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் தோட்டம் போட்டு பார்க்கும்போதும் தெரியும் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு. அதனால் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வச்சு பண்ண முடியாது. உண்மையான ஈடுபாட்டோட செடி வளர்க்கும் போது தான் நாட்கள் செல்ல ஒரு செடி சரியாக வரல அப்படின்னா நமக்கே புரியும் இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா இல்லை சரி செய்ய முடியாதா அப்படின்னு. 2-3 சீசன் கொஞ்சம் திணறினாலும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துடும். 14வது, ரொம்ப ஆர்கானிக்னு எதை எடுத்தாலும் பார்க்குறது. எல்லாத்தையுமே எப்படி வியாபாரமாக்குறதுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய திட்டமாக போயிட்டுருக்கு. இதில் இயற்கையாக இருக்கிறதுங்கிறது ஆர்கானிக்குங்கிற சொல்லால் மிகப்பெரிய வியாபாரமாக மாறிட்டு வருது. ஆர்கானிக்குங்கிறத சில பேர் தோட்டம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஓவராகவே பயன்படுத்திடுறாங்க. சில பேர் கால் பண்ணி சார் காயற்பித்த ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, அது வெறும் தேங்காய் நார் தான் அப்படின்னு சொன்னால் அது சரி. அந்த தேங்காய் பறித்த மரத்தை ஆர்கானிக்காக வளர்த்தாங்களா இல்லை பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து வளர்த்தாங்களா தெரியுமா? அது தெரியாமல் நம்ம காயற்பித்து கலந்து எப்படி ஆர்கானிக்னு சொல்ல முடியும் அப்படின்லாம் கேட்பாங்க. சும்மா இதை காமெடிக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே கேட்டிருக்காங்க. சில பேர் உங்கள் காய்கறியை லேபில் கொடுத்து டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா, அது முழுக்க ஆர்கானிக் தானான்னு லேபில் கொடுத்து செக் பண்ணிக்கலாமே அப்படின்லாம் கேள்வி வரும். தோட்டம் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ரசாயன பூச்சிக்கொல்லி அறவே கூடாது. அப்புறம் ரசாயன உரங்கள் பயன்படுத்த வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரக விதைகளை நம்பிக்கையான இடங்கள்லேருந்து வாங்கணும். குடமிளகா, ஸ்வீட் கார்ன் மாதிரி சில செடிகளுக்கு ஹைப்ரிட் தான் போய் ஆகணும். அதை வளர்க்குறதுல தப்பு இல்லை. தொடக்கத்தில் ரொம்ப ஆர்கானிக்னு குழம்பிக்கிட வேணாம். 15வது, பொறுமை இல்லாமல் ஆரம்பிக்கிறது. கடைசி பாயிண்ட் தான், ஆனால் ரொம்ப முக்கியமாக முதல்ல தோட்டம் தொடங்குறவங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்குற என்னுடைய இந்த தோட்டம் என்னுடைய 5 வருட பயணம். தொடக்கத்தில் எல்லா விவரங்களும் தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொதப்போம். நம்ம நேரங்களில் பெரும்பகுதி தோட்டத்துக்கு போனாலும் விளைச்சல் எடுக்க முடியாமல் போகலாம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம். அட போங்கடா, அவன் தாறுமாற விளைச்சல் கட்டுறான், எனக்கு 2 கத்திரிக்காய் பறிக்கிறதுக்குள்ளேயே கண்ணுலாம் கட்டுதுன்னு க்ரோபேக்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடக்கூடாது. நிஜமாகவே இயற்கையை ரொம்ப பிடிக்கும், செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தொடக்கத்தில் வர்ற தோல்விகளை கண்டு பின்வாங்க மாட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நாளையில் நீங்களே டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளவுதாங்க. இந்த 15 பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தோட்டத்தை ஆரம்பித்தோன்னா தோட்டம் வெறும் ஆர்கானிக் காய் பறிக்கிறேங்கிறதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முதலாக இந்த சீசனில் தோட்டம் தொடங்குற நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் எங்களோட இந்த குரூப்பில் ஐக்கியமாயிருங்க. நமக்கு தெரிஞ்ச விவரங்களை பகிர்ந்துக்கிடலாம். மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.